ரெண்டு புறம்போக்கு பசங்க தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இந்தியாவை பத்தி கேவலமா பேசுறானுங்க. யார் இந்த ரெண்டு புறம்போக்கு பசங்கன்னா, மதுரை எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சூத்து வெங்கடேசன் எனக்கூடிய சு வெங்கடேசன், ஒருத்த தொண்டு மாமாவளன் எனக்கூடிய சொறி பிடிச்ச முன்ன நாய். இந்த ரெண்டு நாய்களும் தான் பாகிஸ்தானுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பார்லிமெண்ட்ல. அதுலயும் குறிப்பா இந்த தொண்டு மாமாவளவன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? பெகல்காம் தாக்குதல்ல எந்த ஒரு இந்திய வீரரும் உயிரிழக்க கிடையாது, ஒரே ஒரு குதிரை ஓட்டிப்பட்டு தான் உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் ராணுவம் வீழ்த்திடுச்சு, நீங்க தான் வீழ்த்தப்பட்டீங்க, அதாவது இந்தியா தான் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிற அந்த புறம்போக்கு நாய். பார்லிமெண்ட்லயே அவனை திருப்பி அவன் சூ மேலே சுட்டிருக்கணும். இந்திய அரசாங்கம் அதை பண்ணாத விட்டது பெரிய தப்பு தான். இன்னொரு புறம்போக்கு சு வெங்கடேசன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? இந்தியா போரை நிப்பாட்டுனது அமெரிக்காவின் ட்ரம்போட தலையீட்டுனால்தான் நிப்பாட்டுச்சு, இந்தியா ட்ரம்பை கண்டு பயந்துதான் போரை நிப்பாட்டுச்சுன்னு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கான். ட்ரம்புக்கு திடீர்னு உருவி விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி. மோடி அவர்கள் ராகுல் காந்திக்கு இதை சார்ந்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்திருக்காரு? எந்த ஒரு உலக நாட்டு தலைவர்களோட தலையிடம் இல்லாமல் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிப்பாட்டப்பட்டதுன்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஏன் ராகுல் காந்திக்கு நான் பதில் சொல்றேன்னா, ராகுல் காந்தி ஒரு புறம்போக்கு நாய். அவன் எப்பயுமே பாகிஸ்தானுக்கு ஜாடா இருக்கக்கூடிய ஒரு கேடு கட்ட நாய். காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் இந்தியாவின் நிலப்பரப்புகளை அண்டை நாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆகட்டும், சைனாவாகட்டும், இலங்கை ஆகட்டும். அதனால அந்த நாய்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய திருமாவளவனும் சு வெங்கடேசனுக்கும் அறிவு எங்க போச்சு? ஏன்னா உலக நாடுகளுக்கு ஆபரேஷன் சிந்தூரோட விளக்கத்தை கொடுப்பதற்கு இந்தியா சார்ந்து போன எம்பில ஒருவர் தான் திமுகவோட எம்பிஆர் கூட கனிமொழி. இவங்க கூட்டணி கட்சி எம்பி தானே. அந்த அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டிருந்தா அந்த அம்மாவை செருப்புல போடுற மாதிரி நல்ல பதில் சொல்லியிருக்கும். இத்தனைக்கும் இவனோட தேசப்பற்று இப்ப கூட காட்டல. இவங்க தேசப்பற்று எங்க போய் காட்டுவானுங்க? அசாதுதீன் ஒவைசின்னு ஒரு தலைவர் இருக்காரு, ஏஐஎம்ஐஎம் கட்சியோட தலைவர், இஸ்லாமிய தலைவர், பாஜகவை எதிர்க்குவதற்காகவே கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர். அவருக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று கூட இந்த ரெண்டு நாயங்களுக்கும் கிடையாது. இத்தனைக்கும் காங்கிரஸ் ஒரு தலைவர் இருக்காரு சசி தரூர். அவரு எவ்வளவு அழகா இந்தியாவோட நிலைப்பாட்டையும் மோடியோட நிலைப்பாட்டையும் உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவங்க பேச்ச கேட்டிருந்தா கூட இது போன்ற கேடு கட்ட கேள்விகளை இந்த ரெண்டு புறம்போக்கு நாய்களும் கேட்க மாட்டாங்க. அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் பிகே நோட்ஸ் கலாட்டெல்லாம் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுறானுங்க. ஏன்னா இப்பவும் இந்தியாக்காக நீங்க நிக்கல, நீங்க எப்ப இந்தியாக்காக நிப்பீங்கன்னு ஒன்னும் புரியல எனக்கு.